Hello all, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மம்மி ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி செய்றாங்க. அது வாங்க என்னென்ன போடுறாங்க என்ன பண்றாங்க. இது மம்மி ஸ்பெஷல் பிரியாணி வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றியாச்சு. சாங்கியத்துக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டாச்சு. நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம். அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் அரைச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. அண்ட் நம்ம வந்து இப்போ புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சது போட்டு அது கூட இலக்க போகிறோம். அண்ட் அது கூட பச்சை மிளகாவும் போட்டுடணும். இப்போ இதையும் நல்லா இலக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதுவும் வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம்ஸ் ரேஷியோவில் எவ்வளோ பேத்துக்கு நீங்கள் ஆக்குறீங்களோ 100 கிராம்ஸ் 1 கிலோ போட்டிங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். வெங்காயமும் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக அறுத்து அது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வணங்கிருச்சு எண்ணெயில். இது கூட 100 கிராம்ஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஏதாவது சூடாக இருந்ததுனால கலர் மாறி போச்சு. நாங்கள் பேக்கெட்டில் வாங்கி இது பண்ணுறோம். இது மட்டன் பிரியாணிங்கிறனால எப்போவுமே மட்டன் என்ன பண்ணுவோன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில், அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அண்ட் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு எப்போவுமே ஒரு விசில் விட்டு வச்சுருவோம். இப்போ அதை தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டு அந்த தண்ணியிலே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து மட்டன் டேஸ்ட் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு ஒரு 70% வெந்திருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் வாட்டரு, அதாவது அரிசி எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதுக்கான ரேஷியோ வாட்டரு நாங்கள் 1:1.5 யூஸ் பண்ணுவோம். இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணுவோம். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணலாம். ஜீரக சம்பா ப்ரிஃபரபிள், நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணிக்கு. இப்போ வந்து ஒரு லைமோட ஜூஸ் ஆட் பண்ணுறோம். பார்த்து போடுங்க, அதோட சீட்ஸ் இல்லாத மாதிரி போடுங்க. ஏன்னா சாப்பிட்டுக்கும் போது அதெல்லாம் மரண சங்கட்டத்தை கொடுத்துரும். ஏன்னா சாப்பிட்டுக்கும் போது நல்லா ரைஸ் நினச்சி வாயில் வைப்போம். அது ஒரு வித்தியாசமான கசப்பை கொடுத்து டென்ஷன் பண்ணி விட்டுரும். 1/2 பேக்கெட் கர்ட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்லேயே உரம் ஊற்றி வைப்பீங்கன்னா அந்த தயிரை ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இல்லை, அதனால பேக்கெட் தயிர் வாங்கி ஆட் பண்ணுறோம். 1/2 பேக்கெட் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு தண்ணியில் எல்லாம் சேர்ந்து ஜலபுல ஜங்குன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் ஒரு 2 லைட்டாக இலக்கி விட்டுட்டு அப்படியே தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா நாங்கள் இப்போ கலக்குன்னு கலக்கிற மாதிரிலாம் கலக்காதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இது ஜீரக சம்பாங்கிறதுனால இவ்வளோ கலக்கவும் கூடாது, அளவாக அதாவது அரிசி உடையாத மாதிரி கலக்கி விட்டுங்க. இப்போ தம் போட்டுடலாம். பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்தால் அதை வச்சு மேலே தூக்கி இந்த சட்டியை வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஈக்குவலாகி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து 75% வந்து பிரியாணி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செட் ஆயிரும். எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரியாணி செய்கிறனால இந்த அடுப்பெல்லாம் நாங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ சீக்கிரம் ஆயிரும். ஒரு 20 மினிட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணி செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் நார்மல் கேஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும். இடையில ஆட் பண்ணது என்னடா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது கீ ஆட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஹோம்மேட் கீ வாங்குவோம், இங்கே கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. அரிசி இப்படி லெவல் பண்ணி மூடி வச்சுட்டா அப்புறம் அடுத்த இதில் வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்து பத்துலினா போட்டு இலக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதோட கலர் அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி அரிசியெல்லாம் குலையாமல் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் இவ்வளோ போட்டு ட்ரை பண்ணாட்டியும் கொஞ்சம் குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 1 kgக்கு எல்லாமே 100 கிராம்ஸ் அதோட ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.